ஒரு ஊருக்குள் மெல்ல மெல்ல ஒரு பயங்கர நோய் தொற்று பரவ ஆரம்பித்தது. வீடு வீடாக மக்கள் விழுந்தார்கள். ஊரெங்கும் பயமும் அமைதியும் நிறைந்தது. அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு பெண் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து கண்ணீர் மல்க அம்மன் முன் நின்று வேண்டினாள். அம்மா, இந்த ஊரை காப்பாத்து, எங்களை விட்டு போகாத. அன்றைய இரவு அந்த பெண்ணின் வீட்டிற்கு ஒரு சாதாரண மனித ரூபத்தில் ஒருவர் வந்தார். அவர் யாரென்று அவளுக்கு தெரியாது. அவர் கையில் வேப்பிலை நிறைந்த தண்ணீர். இந்த நீரை ஊர் முழுக்க தெளித்துவிட்டு வா, 100 வீடு முடியும் வரை திரும்பி பார்க்கக்கூடாது என்று உத்தரவிட்டார். அந்த பெண் கடவுள் என்று அறியாமல் வேப்பிலை தண்ணீரை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக தெளிக்க ஆரம்பித்தாள். சிறிது தூரம் சென்றதும் வந்தவர் சாப்பிட்டாரா, தண்ணீர் குடித்தாரா என்ற எண்ணம் அவள் மனதில் தோன்றியது. அந்த ஒரே எண்ணம் அவளை திரும்பி பார்க்க வைத்தது. பதறிய மனத்துடன் அவள் மீண்டும் வீட்டிற்கு வந்தாள். அப்போது அவள் கண்ட காட்சி அவள் உயிரையே உறைய வைத்தது. வீட்டிற்குள் அந்த மனிதர் இல்லை. அங்கே ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்திருந்தது அம்மன். உடல் காலியாக தெய்வீக ஒளியுடன் தவம் புரிந்து கொண்டிருந்த அம்மன். அந்த பெண் அங்கேயே விழுந்தாள். கண்ணீருடன் கை கூப்பினாள். அப்போது அவளுக்கு நினைவுக்கு வந்தது, நீ திரும்பி வரும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்று அம்மன் சொன்ன வார்த்தைகள். அவள் ஒரு முடிவெடுத்தாள். நான் திரும்பி வரவில்லை என்றால் அம்மன் இங்கேயே இருப்பாள், என் ஊர் காப்பாற்றப்படும். அந்த முடிவுடன் அவள் கிணற்றின் அருகே நின்று அம்மனை நினைத்து தன் உயிரை தியாகம் செய்தாள். அந்த செய்தி ஊர் முழுக்க பரவிய அதே நிமிடம் அம்மன் தன் உண்மையான ரூபத்தில் ஊருக்கு காட்சியளித்தாள். தலையில் கிரீடம், கண்களில் கோபம், ஒரு கையில் சூலாயுதம், இன்னொரு கையில் தீச்சட்டி. வேப்பிலையின் மனமும் தெய்வீக சக்தியும் ஊர் முழுக்க பரந்தது. அன்றிலிருந்து அந்த ஊரில் நோய்க்கு இடமே இல்லை. தியாகம் செய்த இடத்தில்தான் அம்மன் தோன்றுவாள். இது கதையல்ல, நம்பிக்கை.